Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு இந்த வீடியோல எங்களோட டெரஸ் கார்டன் பத்தி தான் பார்க்க போறீங்க. போன லாக்டவுன்ல கிச்சன்ல இருக்க சில ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் வச்சு சில செடிலாம் வந்து விதைச்சோம். அதில இருந்து காயும் எடுத்தோம். அண்ட் என்னோட பர்த்டே அன்னைக்கு நர்சரி போயிட்டு நிறைய செடி வாங்கணும். இப்போ அந்த செடிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னோட பர்த்டே வீடியோவில் நான் செடிலாம் எங்கே வாங்கினேன், எங்கே சீப் ரேட்டுக்கு வந்து பிளான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தொட்டியில் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுட்டு தேங்காவோடு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஹோல்ஸ் மேலேயும் வச்சுக்க போகிறேன். இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தண்ணி ஊற்றும் போது மண்ணெல்லாம் கரைஞ்சி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இது நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது கார்டனிங்கில், ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக கோகோபிட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து நர்சரியில் உங்களுக்கு கோகோபிட் தனியாகவே கிடைக்கும். நாங்கள் லாக்டவுனில் பண்ணதால் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணது இது. இதுக்கு மேலே மண் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நர்சரியில் ரெடியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மூட்டை 100 ரூபான்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கம்போஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுவுமே நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணலாம். இதுக்கு மேலே ஒரு லேயர் கோகோபிட் சேர்த்துக்கிறேன். கோகோபிட் சேர்க்கறதால உங்களுக்கு தொட்டி வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு லேயர் மண் ஆட் பண்ணிவிட்டு செடி வந்து நீங்கள் பிளான்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு தொட்டியுமே வந்து ரெடி பண்ணி நாங்கள் பிளான்ட் பண்ணோம். இந்த லாக்டவுனில் கிட்ஸை என்கேஜாக வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி பிளான்ட்டிங்லாம் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பிளான்ட்டும் வளரும் போது, அது காய் தரும் போது, அது பூ பூக்கும் போது அவங்களுமே கூட சேர்ந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிளான்ட் தான் வாங்கி நடணும்னு இல்லை, இப்போ வீட்டில் வெந்தயம் வச்சு ட்ரை பண்ணலாம். அது மண் இல்லாமல் கூட நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு டெய்லி வாட்டர் வந்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தய கீரை கிடைக்கும். ஈவன் நீங்கள் அது கடுகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் பையன் வந்து ரொம்பவே கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பான். ஒரு ஃப்ளவரும் அவன் தான் பறிக்கணும், ஒரு காயும் அவன் தான் பறிக்கணும்னு நினைப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவன் வந்து பிளான்ட் பண்ணது ஒரு காயோ ஒரு பூவோ தரும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்களுமே இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் க்ரீனிஷாக நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். நீங்களும் உங்கள் கிட்ஸ் கூட சேர்ந்து கார்டனிங் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப செலவு பண்ணி தான் பிளான்ட்ஸ் வந்து வாங்கி வளர்க்கணும்னு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் வச்சு அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எங்களோட டெரஸ் கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. நான் அப்பப்போ சில கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன், இப்போ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.